வணக்கம் நண்பர்களே. இன்று இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோடிக்கும் அமெரிக்காவில் ட்ரம்புக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் ட்ரம்ப் இந்தியாவை பயன்படுத்தி பார்க்குறார், பயமுறுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறார்? அதாவது இந்தியாவில் உள்ள பொருட்கள் அமெரிக்காவுக்கு போச்சுன்னா 50% வரி விதிப்பு அப்படின்னு சொல்கிறார். ரைட். இப்போ மோடியும் ட்ரம்பும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அவங்களோட என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் போய் உலக தலைவர்களெல்லாம் போய் பார்த்து நண்பர்கள் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரம்ப் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா நம்ம மோடி என்ன பண்ணுவார்? உடனடியாக அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பேங்குகளையும் தடவணும். அதாவது நம்ம மக்கள் அமெரிக்க நிறுவனங்களில் உள்ள பேங்குகளில் நம்ம முதல்ல வரவு செலவு நிறுத்தினாலே போதுமானது. ஒன்று. ரெண்டாவது, பெப்சி, கொக்கோகோலா, கேப்சி போன்ற பொருட்கள் எல்லாமே அமெரிக்க நிறுவனங்களில் இருந்து வரக்கூடிய பொருட்களை ஃபுல்லாகவே நாம் அதையும் பார்த்தீங்கன்னா அது பார்க்க நம்ம போகவே கூடாது. அப்போ அந்த பொருட்களை எல்லாம் நம்ம மக்கள் சொன்னால் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. முதல்ல விழிப்புணர்வு வேணும். சரிங்களா? அதனால் அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன செய்யணும்? முதலாவதாக இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பொருட்கள் முதல்ல எங்கே போனாலும் நம்ம மக்கள் பூரா ஒரு தான் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. பெப்சி, கேபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஷா போன்ற பொருட்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்த்தாலே போதுமானது. சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமது நாடு ஒரு செல்வமிக்க ஒரு நாடு. இந்த நாட்டில் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாத்தியம் பண்ணி இங்கே உள்ள செல்வங்களை எல்லா நாட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழர்கள் தான் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் போய் எல்லா செயல்களையும் திறமைசாலியாக இருக்கிறாங்க.